எப்பவுமே இந்த தோல்வியை பற்றி பேசணும். எப்போ தான் நீங்கள் ஜெயத்தை பற்றி பேசுங்க. கவனிங்க, நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகள் நாம் தோல்வியை சந்திப்பதற்காக அல்ல, ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் என்னோடுக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும், நம்பிக்கையோடு பேச வேண்டும். தோல்விகளை எப்போவுமே பேசிக்கொண்டிருப்பது உங்களுடைய வேலை கிடையாது. ஜெயத்தை பற்றி பேசு. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நம்மளோட கூட இருக்கா. அநேகர் பாருங்க, இன்றைக்கு அப்படி தோல்வி பேசி எங்க போனாலும் வேலை கிடைக்கலங்க, எங்க போனாலும் வேலை கிடைக்கல, இதே பேசி வேலை இல்லாம போனவங்களா இருக்கலாம். உடம்பே சரியில்லைங்க சொன்னவன் உடம்பு சரியில்லாம போனவங்களா இருக்கலாம். கொஞ்சம் நெஞ்சம் என்ன பண்ண நடக்க முடியாம போனவங்க கிடைக்கும். அப்படி பேசாத. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப பலவீனன் என்ன சொல்லணும்? பலவான் என்று சொல்ல வேண்டும். நான் பலன் உள்ளவன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தனுக்கு பலனை கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். இப்படி பேசிப்பாங்க, அதுதாங்க ஜெயம். அப்படிப்பட்ட ஜெயத்தை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும், பேச வேண்டும். கவனிங்க, இந்த உலகத்தாரை நீங்கள் பாருங்க, உலகத்து மக்கள் பாருங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருப்பாரு, அந்த கடையில